இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மழை காலத்தில் அவங்க சொல்கிறாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும், ஹய்யா அலா ஸலா அப்படின்னு வந்துடும். நீ ஹய்யா அலா ஸலா சொல்லாதே, அதுக்கு பதிலா சல்லூ ஃபீ புயூத்திக்கும், இதையும் அமுல்படுத்தணும். அது என்ன அர்த்தம், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இப்படி சொன்ன உடனே இப்னு அப்பாஸையும் பார்க்குறாங்க. இப்போ அண்ணன் நாச இஸ்தன்கர், பல பேருடைய முகம்லாம் அப்படி ஒரு மாதிரியா, மக்கள்லாம் ஒரு மாதிரியா வெறுப்பா பார்க்குறாங்க. அப்படி பார்த்த உடனே இதை என்னை விட சிறந்தவர் செய்திருக்கிறார். அவரை விட சிறந்தவர் யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஜும்மா முக்கியமானது. இன்னி கரைத்து அன் உஹ்ரிஜக்கும், நீங்க ஊட்ட விட்டு வெளியே வருவதற்கு நான் வெறுக்கின்றேன். ஏன் தெரியுமா, ஃபதம்ஷூன ஃபித்தீன் வத்தஹல், சேறு சகதியில நீங்க நடந்து வருவீங்க. அந்த அளவிற்கு மார்க்கம் மாஜா அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை, அதனால நீங்க வீட்டுல தொழுதுக்கங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நான் செய்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ்வை சான்றாக்கிட்டான். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசை தான் நாடுகிறான், இலகுவை தான் நாடுகிறான், கஷ்டத்தை அவன் நாடவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் அவன் ஏற்படுத்தவில்லை. இது போன்று குர்ஆனில் பல இடங்களில் இந்த மார்க்கம் எளிதானது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவங்க பயணத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கூட்டம் நிற்கின்றது. என்னப்பா கூட்டம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது, ஒரு ஆள் நிற்கிறாரு, அவருக்கு மேலே ஒரு துணியை விரித்து நெல் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு நிழல் விளையட்டும் என்று துணியை விரித்து பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மாஹாதா, என்னப்பா என்று கேட்கின்றார்கள். இப்போ காலு சாயிமுன், இவர் நோன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைஸ மினல் பிர்ரி அஸ்ஸௌமு ஃபிஸ் ஸஃபர், பயணத்தில் இப்படியெல்லாம் ஒரு ஆள் நிழல் பிடிக்கக்கூடிய அளவில் நோன்பு நோற்பது என்பது நல்ல காரியம் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அவன் இஸ்லாத்தில் சிரமம் இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில், சமுதாய மக்களிடத்தில் செயல்படுத்தி காட்டியிருக்காங்க. அதற்கடுத்து இன்னொரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முதியவரை பார்க்குறாங்க. அவருடைய 2 பிள்ளைகள் அவரை அப்படியே கைத்தாங்கலாக அழைச்சிட்டு வர்றாங்க. இவர் தன்னுடைய 2 கைகளையும் தன்னுடைய 2 மகன்கள் மீதும் போட்டுக்கொண்டு அவர் வர்றார், ஹஜ்ஜிக்கு வர்றார். மாபாலுஹாதா, இந்த ஆள் விஷய சமாச்சாரம் என்னப்பா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது, நதர யம்ஷிய, நடந்தே ஹஜ்ஜி செய்கிறதுக்கு இவர் நேர்ச்சை வச்சிருக்கிறாரு என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்கிறாங்க, இன்னல்லாஹ அன் தாதீபி ஹாதா நஃப்ஸஹு லகனியுன், இந்த மனிதர் இப்படி சிரமப்படுறதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன், இவன் இப்படி தான் நடந்து வந்து அல்லாஹ்வுக்கு கடமை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அல்லாஹ் எதிர்பார்க்கல, அதற்கு அவனுக்கு அவசியமே கிடையாது என்று சொல்லி அமரகு இருக்கப, வாகனத்தில் வர சொல். இங்கிருந்து அவர் எந்த ஊரிலிருந்து வருகிறார் என்பதெல்லாம் தெரியவில்லை. மாஜால அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ்
குர்ஆனில் சொல்கிறான்ல, அதற்கு தக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு வழிகாட்டியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, நதரத்து உக்தி அன் தம்ஷி இலா பைத்தில்லா, என்னுடைய சகோதரி அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு செருப்பில்லாமல் நடந்தே போகிறதுக்கு நேர்ச்சை வச்சுருக்காங்க. அப்போ என்னைய ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க சொன்னாங்க. நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், லி தம்ஷி நடந்து போகட்டும், வல் தர்க்கப் அவங்க வாகனத்திலேயே செல்லட்டும், நடக்கிறது நடக்கட்டும், ஆனால் வாகனத்தில் அவர்கள் செல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையில் அப்படி கொஞ்சம் நடந்துக்கிட்டால் போதும், அவ்வளோதான். இதற்காக வேண்டி செருப்பு இல்லாமல் இப்படி நடந்து போக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை மக்களுக்கு கொடுக்கல, தேவையில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இயல்பே என்னவென்றால், மா குய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைன், ரெண்டு விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வைக்கப்படுகின்றது. ஒன்று கஷ்டமாக இருக்குது, இன்னொன்று ரொம்ப லேசாக இருக்கின்றது. இல்லாஹத ஐசரகுமா மாலம் யக்குன் இஸ்மன், எது இலகுவோ அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுப்பார்கள், ஆனால் அதில் பாவமானது இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். அப்போ இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறதற்கு காரணம், மார்க்கத்தில் சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இதா லரப்தும் ஃபில் அர்த், நீங்கள் பயணத்தில் போனால், ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மின ஸலாத்தி இன் ஹிஃப்தும் ஐ யஃப்தனக்கும் அல்லதீன கஃபர், உங்களுக்கு தொழுகையை சுருக்கி தொழுவது தப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டு நிறுத்தினால் பரவாயில்லை. காஃபிரானவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனையை தந்துவிடக்கூடும், தந்து விடுவார்கள் என்று நீங்கள் பயந்தால் தொழுகையை சுருக்கி தொழுதுக்கங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரியான பயம் இருக்கா? காஃபிரான அரசாங்கத்தில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கேயும் ஊபி போன்ற இடங்களில் ட்ரெயின்லாம் தொழுதா, ரோட்டில் நின்று தொழுதா அடிச்சிடுவான், அது வேறு பிரச்சனை. இங்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா? கிடையாது. அப்போ இந்த ஒரு சந்தேகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யாலா பின் உமையா என்பவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்குறாங்க, லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மின ஸலாத்தி இன் ஹிஃப்தும் ஐ யஃப்தனக்கும் அல்லதீன கஃபரு. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்குறாங்க. யார்? யாலா. என்ன கேட்குறாங்க? காஃபிரானவர்கள் உங்களுக்கு வேதனை தந்து விடலாம் அல்லது ஏதாவது உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி விடலாம் என்று பயந்தால் தொழுகையை நீங்கள் சுருக்கிக் கொள்வதில் தப்பு இல்லை என்று தானே அல்லாஹ் சொல்கிறான். ஃபகத் அமீனன் நாசு, இப்போ இஸ்லாம் வந்துருச்சு, மக்காவில் இஸ்லாமிய ஆட்சி, மதினாவில் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி பரவி கொண்டிருக்கின்றது. இப்போ நமக்கு என்ன பயம் இருக்கின்றது? இப்போ ஏன் நாம் வீணாக போட்டுக்கிட்டு 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை நாம் தொழணும் என்று கேட்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக பதில் சொல்கிறாங்க. அஜிப்து மிம்மா அஜிப்த மின்ஹு, உனக்கு எப்படி ஆச்சரியமாக இருந்துச்சோ அதை மாதிரி தான் எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. யார் சொல்கிறா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. ஃபஸால்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸாலிக, நேராக போயிட்டேன், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, சதகத்துன் தஸத்தகல்லாஹு பிஹா அலைக்கும், இது அல்லாஹ் உங்களுக்கு போட்ட பிச்சை, ஃபக்பலு, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதில் போய் இஸ்லாமிய ராஜ்யம் வந்துருச்சு, அல்லாஹ் தந்திருக்கான், சாம வாங்கிட்டு போவீங்களா? இதில் போய் இப்படி இப்போ அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு, அந்த அதிக பிரசங்கித்தனம்லாம் வேண்டாம். தூதராகிய நான் இருக்கேன், அப்படி இருந்தால் அதை பற்றி நான் சொல்லிடுவேன். இன்றைக்கி நம்ம பயணத்தில் போகிறோன்னு வைங்க, என்ன சந்தோஷமாக இருக்குங்கிறீங்க, 4 ரக்காத்து 2 ரக்காத்தா தொழுவுறது, அதுக்காக வேண்டி இப்படி தான் இதற்காக வேண்டி பயணம் போகணும் நான் சொல்லலை. 25 கிலோமீட்டர் தாண்டி போய்ட்டு போகும். இதில் மதுகப்பில் உள்ள குடும்ப ஹனஃபி மதுகப்லாம் 80 கிலோமீட்டர் அப்படிலாம் வச்சுருக்கிறாங்க. ஷாஃபி மதுகப்பில் இதில் மதுகப்பில் ரொம்ப கஷ்டமானதாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்களாக்கும், அவங்களுக்கு 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா தொழுவதுக்குண்டான சலுகையை பெறுவதற்கு வைத்திருக்கின்றார்கள், அந்த வாய்ப்பை அளித்திருக்கின்றார்கள். மார்க்கம் அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றது. அப்போ அதனால் அந்த சலுகையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
இதை மாதிரி தான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சலுகையில் ஒன்று, இறை தூதர் தந்திருக்கக்கூடிய சலுகையில் ஒன்று. இது போன்று மழை நேரங்களில் நாம் ஜம்முவாக குறைச்சி தொழ முடியாது. தொழுகிறது பயணத்தில் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு தொழுகையை குறைச்சும் தொழுதுக்கரலாம். என்னென்ன தொழுகையை குறைச்சி கொள்ளலாம்? லொஹரு, அசர், இதை 2 ரக்காத்தாக நாம் ஒரு பாங்கு 2 இகாமத், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாம் தொழுது கொள்ளலாம். அதுபோல் மக்ரிபு, இஷா, மக்ரிபுல 3 ரக்காத்துக்கள், அதை குறைக்க முடியாது. மக்ரிபை அப்படியே தான் தொழுதாக வேண்டும். இஷாவை நம்ம அட்வான்ஸ் பண்ணியும் சொல்லலாம். மக்ரிபை பிந்தி கொண்டு போய் இஷாவிலையும் சேர்த்து தொழலாம். பயணத்தில் இந்த சலுகை இருக்கின்றது. இஷாவை 2 ரக்காத்தாக நாம் தொழுது கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு சலுகையை மார்க்கம் நமக்கு அளித்திருக்கின்ற. பயணத்தில் மட்டும் கிடையாதுங்க. அதனால் இப்படி சொல்லிட்டீங்களே, இன்னிலிருந்து நாங்கள் இங்கே சொல்கிறத நாங்கள் கடைப்பிடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு மழை இல்லாத காலத்தில் அந்த வேலையை, அந்த சேட்டையை பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. சலுகை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை கண்டிப்பாக மற்ற காலங்களில் மழை நேரத்தில் நம்ம செய்யலாம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. மற்ற நேரத்தில் அப்படி தொழணும் அப்படிங்கிறதுல அந்த பக்திக்கு தான் தொழணும். இப்போ நாம் இங்கேருந்து 7 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா 6:30க்கு மக்ரிபு வருகிறது என்று சொன்னால் நாம் இஷாவையும் சேர்த்து, ஆனால் இங்கேருந்து பயணம் கிளம்பும்போது 4 ரக்காத்து தான் தொழ முடியும். அதை குறைக்க முடியாது. பயணத்தில் போய் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் 25 கிலோமீட்டர் தாண்டி விட்டோம் என்று சொன்னால் 2 ரக்காத்து நாம் குறைச்சி தொழுதுக்கு 4 ரக்காத்தை 2ஆக குறைத்து தொழுது கொள்ளலாம். அப்போ இப்படி நாம் சலுகையை துஷ்பிரயோகமும் பண்ணிவிடக்கூடாது. அதை நாம் கவனத்தில் வச்சுக்கிறணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா பில் மதீனத்தி சபஅன் வ ஸமானியன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 ரக்காத்துக்கள் தொழுதார்கள் சேர்த்து. அப்படின்னா என்ன? மக்ரிபு, இஷா, அதுபோல் லுஹர் வல் அசர் 8ஐயும் தொழுதார்கள். அது என்னது? லுஹரு, அசரு. இப்படி வருதா? இது புகாரியில் வருது, 543வது ஹதீஸு. அதே சந்தர்ப்பத்தில் முஸ்லீமில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரு, அசரையும் ஜம்மு செய்தார்கள், மக்ரிபு, இஷாவையும் ஜம்மு செய்தார்கள். ஃபீ கைரி ஹௌஃபின், அச்சமில்லாத கட்டத்தில். நமக்கு போர் நெருக்கடி அந்த மாதிரி இருக்குதுன்னா அப்போ என்ன செய்துக்கலாம்? இதை மாதிரி நாம் சேர்த்து தொழுதுக்கலாம். சாதாரண சந்தர்ப்பத்திலையும் அச்சமில்லாத வேளையிலும் பயணமில்லாத வேளையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதிருக்கின்றார்கள், மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதிருக்கின்றார்கள். அப்போ என்ன? சாதாரண காலத்திலேயே சேர்த்து தொழலாம். அப்படிங்கும் பொழுது மழை பெய்யும் போது நமக்கு மார்க்க அனுமதிக்கின்றது. குன்னாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமனல் ஹுதைபியா காலத்தில் அங்கே ரசூல்லாவோடு இருந்தோம். ஃபாசாபனா சமாவும், வானத்திலிருந்து மழை பெஞ்சி. லம் தபுல்ல அசாஃபில நீ ஆலினா, பெய்த மழை எங்களுடைய கால்களில் உள்ள செருப்பை கூட நினைக்கல. என்ன மாதிரி இந்த ஹதீஸில் பதிவாக இருக்குன்னு பாருங்கள். லம் தபுல்ல அசாஃபில நீ ஆலினா, எங்களுடைய செருப்புகளுடைய அந்த கால் பாதம் இருக்குல்ல, அடிப்பகுதி, அதை கூட நினைக்கல. அப்போ அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாதியஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அழைப்பாளரை முஅத்தினை அழைத்து, அன்சல்லு ஃபீ ரிஹாலிக்கும், உங்களுடைய கூடாரங்களில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். மழை பெஞ்சிட்டாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இந்த அக்கறை வந்துடும். ரவுஃபுர் ரஹீம், பில் மூமினின ரவுஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது அவர்கள் அன்பு கொண்டவர்கள், இரக்கம் காட்டக்கூடியவர்கள், தொழுதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது இப்னு இப்மானில் இடம்பெற்றிருக்கின்றது, முஸ்லீம்லையும் இதே செய்தி வருகின்றது. அடுத்து பாருங்கள், சில சுன்னத்துக்களை நாம் அமல்படுத்தி காட்டணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, இது புகாரியில் வருது, 901. இப்னு அப்பாஸ் முஅத்தின்ட்ட சொல்கிறாங்க. அந்த முஅத்தின் தான் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா மோதினார்னு வச்சுட்டாங்க. எங்கே போய் மோதினார்னு தெரியல. அதான் சொன்னால் அறிவிப்பு, அத்தின் அறிவிப்பு கொடு என்ற அர்த்தம். முஅத்தின் என்று சொன்னால் அறிவிப்பாளர்.
இப்போ அறிவிப்பாளர் இடத்துல சொல்றாங்க, இதா குல்த அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நீ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் ஃபலா தகுல் ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலஸ் ஸலான்னு சொல்லாதே. யார் சொல்றா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போ மழை காலத்தில் அவங்க சொல்றாங்க, நீ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்? ஹய்யா அலஸ் ஸலா அப்படின்னு வந்துடும். நீ ஹய்யா அலஸ் ஸலா சொல்லாதே, அதுக்கு பதிலாக சல்லு ஃபி புயூத்திக்கும், சல்லு ஃபி புயூத்திக்கும், இதையும் அமுல்படுத்தணும். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இப்படி சொன்ன உடனே இப்னு அப்பாஸையும் பார்க்குறாங்க. அண்ணன் நாச இஸ்தன்கர், பல பேருடைய முகம்லாம் அப்படி ஒரு மாதிரியாக போச்சு, மக்கள்லாம் ஒரு மாதிரியாக வெறுப்பாக பார்க்குறாங்க. அப்படி பார்த்த உடனே ஃபஅலஹு மன் ஹுவ கைரும் மின்னி, இதை என்னை விட சிறந்தவர் செய்திருக்கிறார். அவரை விட சிறந்தவர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த தொழுகை என்னவென்றால், இன்னல் ஜும்ஆத அஸ்மத்துன், ஜும்மா முக்கியமானது. ஓ இன்னி கரைத்து அன் உஹ்ரிஜக்கும், உங்களை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு நான் வெறுக்கின்றேன். ஏன் தெரியுமா? ஃபதம்ஷூன ஃபித்தீன் வத்தஹல், சேரு சகதியில் நீங்கள் நடந்து வருவீங்க. அந்த அளவிற்கு மார்க்கம் மாஜா அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை, அதனால் நீங்கள் வீட்டில் தொழுதுக்கங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நான் செய்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ்வை சான்றாக்கிட்டாங்க. அப்போ அதனால் நாம் இது மாதிரியான கட்டங்களில் மழை பெய்யுதா, நாம் அங்கிருந்து அலறி அடிச்சுக்கிட்டு வர்றவங்களை தடுக்கல. ஆனால் சிறந்தது எது? வீட்டில் தொழுகிறது. அதுபோல் மக்ரிபை இஷாவையும் சாயந்தர நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் சேர்த்து தொழுகிறது. இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. இதில் என்ன கேட்டால், வயசானவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஒரு தடவை மழை பெஞ்சிட்டு இது மார்க்கத்தில் உள்ளதை இந்த சலுகையை அனுபவிக்கட்டுமே, எத்தனையோ சலுகைகளை மக்களிடமிருந்து பறிச்சிட்டாங்க, கஷ்டத்தை இவங்களே கொடுத்துட்டாங்க. பொதுவாக நாம் வஸ்வாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வஸ்வாசுனா தெரியுதில்லை, இதனால் நாம் பாதிப்புக்குள்ளாகக்கூடாது. சில பேர் நீங்கள் ஹவுஸில் பார்த்தீங்களாகும், காலில் தண்ணி விட்டு விராமின்னு உரச மாதிரி உரசிக்கிட்டே இருப்பாங்க, நகர மாட்டாங்க. அதனால தான் மார்க்கை என்ன செய்கிறேன், இன்னும் அருமையான மார்க்குன்னு பாருங்கள். 3 தடவை தான். இதுக்கு அடுத்து உனக்கு என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது, மரியாதையாக நவுண்டாரும். ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 தடவை, அதுக்கு மேலே போகக்கூடாது. சுன்னத்து அதுதான், ஒரு தடவை செய்தாலும் கூடும். ஆனால் ரசூலுல்லாஹ் 3 தடவை நமக்கு செய்து காட்டியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தண்ணீர் ஊற்ற அப்படி ஒரு வசுவாசம் ஒன்று வரும். அந்த வசுவாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதே போல் ஒது செய்துட்டு வருவோம், காற்று பிரிஞ்ச மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். அப்படியே போட்டு பேசாமல் போய்கிட்டே இருக்க வேண்டியது, தொழுதுட்டு நம்ம பேசாமல் போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஷைத்தான் விட மாட்டான். என்னென்னா, நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது வரைக்கும் மனுஷனுக்கு வயிறு அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த ஒது செய்ய வந்துட்டான்னு வைக்க பல 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 பிரச்சனைகள் அந்த சந்தர்ப்பத்தெல்லாம் ஷைத்தான் அந்த ஜமாத்துக்கு சேர விடாத அளவிற்கு என்னென்ன தடுப்பாரங்கள் போடுவோம் அதெல்லாம் போடுவான். போடா என்று சொல்லிவிட்டு நாம் அந்த இடத்த விட்டு தாண்டி வந்துக்கிட்டே இருக்கணும். வஸ்வாஸ் என்ற எண்ணத்திற்கு நாம் அதுக்கு குல்லோது ரப்பின்னாஸ் என்ற அத்தியாயத்தையும் நாம் இரவில் ஓதிக்கொள்ளணும். சாதாரண சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி சொன்னால் குல்லாது ரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி வஸ்வஸு ஃபீ சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் போதிக்கிட்டு சாம போய்கிட்டே இருக்க வேண்டியது. இதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் நாம் மார்க்கத்தில் நமக்கு நாமே எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு வகைகளில் இது போன்று சிரமத்தை நம் மீது பாரத்தை தூக்கி போடுறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எந்த ஒரு வகையும் வைக்கவில்லை. மதுஹபில் நிறைய சுன்னத்துக்களை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வஜ்ஜகத்தும் ஓதுறோம். அந்த வஜ்ஜகத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய ஒரு துஆவை ஓதிருக்காங்க. வஜ்ஜகத்து வஜ்ஹில் லதி ஃபத்தர ஸமாவாத்தி என்று தொலை வருகின்றதே, லப்பைக் வ சதைக் வல் கைரு குல்லுஹு. அதில் என்ன வருதுன்னா, அல்லாஹ் மஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாக், இறைவா எனக்கு நல்ல குணத்திற்கு வழிகாட்டு,
இப்படிலாம் ஒரு துவா ஒன்று இருக்கின்றது. அதே போல் ருக்குவுக்கு போனோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரக்காத்து ஒபிக்க ஆமன்து என்று வரக்கூடிய ஒரு துவா. அதே போல் சஜிதாவில் ஓதக்கூடிய ஒரு துவா அல்லாஹ் லக்க சஜத்து ஒபிக்க ஆமன்து என்று வரக்கூடிய இந்த துவா, இதெல்லாம் நமக்கு சொல்லி தரலை. மதுஹபில் இந்த மாதிரியான சுன்னத்தெல்லாம் மறைச்சிட்டாங்க. அல்லாஹும் பாயிது பைனி பைன கத்தாயா கிடையாது. அனபி மதுகள் எடுத்தால் ஒரே ஒரு சனா என்று ஒன்று இருக்கின்றது, அதை மட்டும் ஓதிக்கொள்வார்கள். ஆனால் நமக்கு ஹதீஸினுடைய அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. மதுஹபுகள் நம்முடைய கண்ணை மறைத்து விட்டன. அதனால் நாமோ என்னென்ன ஹதீஸில் இருக்கின்றதோ அந்த சலுகையை நாம் பெற்று அனுபவித்து கொள்ள வேண்டும். அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், தில்க சதக்கத்துன் தசத்தக்கல்லா, அல்லாஹ் போட்ட பிச்சை ரசூல்லா சொல்கிறாங்க பாருங்கள். சதக்கானா பிச்சை. அப்போ இந்த சதக்காவை நாம் பயன்படுத்திக்கிறோம். அதில் நமக்கு நெருடல் வர வேண்டிய தேவையில்லை. ஆனால் நெருடல் யாருக்கெல்லாம் வந்திருக்கு? உமர் ரலியல்லாஹு வந்திருக்கு, யாலாவுக்கு வந்திருக்கின்றது, இப்படிலாம் வரும். மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. அப்போ இது மாதிரியான மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த சலுகைகளை நாம் மழை காலத்திலையும் மற்ற காலங்கள் அதாவது பயணத்திலையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக. மார்க்கம் தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளை அனுபவித்துக் கொள்வோமாக. வாக்குறுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.